அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Verse number 24. யோவான் 12:24 நீங்கள் வாசித்தால் அது இப்படி சொல்லுகிறது. Truly, truly I say to you, உண்மையிலும் உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், except a corn of wheat falls into the ground and dies, it abides alone. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். But if it dies, it brings forth much fruit. அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். It brings forth much fruit. அது மிகுந்த விளைச்சலை அளிக்கும். How many of you want much fruit in your life? உங்க வாழ்க்கையில மிகுந்த பலன் வேண்டும் என்று எத்தனை பேருக்கு விருப்பம்? Everybody wants. எல்லோருக்கும் அது தேவை. To produce the fruit, there has to be death of the seed. ஒரு பழம் அல்லது பலன் வேண்டும் என்றால் அதற்குரிய விதை ஊன்றப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. Your desires, உங்களுடைய ஆசைகள், your thinking, உங்களுடைய சிந்தனை, your speaking, உங்களுடைய வார்த்தைகள், your doing, உங்களுடைய செயல்கள், your life, உங்களுடைய வாழ்வு is your seed. அதுதான் உங்களுடைய விதை. So whatever you're thinking, whatever you're choosing, whatever you're feeling is your life. ஆகவே நீ என்ன சிந்திக்கிறாயோ, என்ன உணர்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்வு. Now that's your will. அதுதான் உன்னுடைய விருப்ப ஆற்றல். It means your life. அதுதான் உன்னுடைய வாழ்வு. In the same way, அதே போல God's will equals to God's life. கடவுளுடைய சித்தம் என்பது கடவுளுடைய வாழ்வுக்கு அது சமமானது. Everybody seated here is saying, I want Jesus to live in me and through me.